நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூவி ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம பூவி ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெட்டிவேர் வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து வெறும் வெட்டிவேர் மட்டும் இல்லை, வெட்டிவேர் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட மெயினான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி பண்ணை இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு 14 இயர்ஸாக வந்து அந்த ஃபீல்டில் இருக்கோம். அடுத்தது இந்த காடை பண்ணை. ஸோ காடை பண்ணை வந்து நம்ம ஒரு 2.5 இயர்ஸாக அரௌண்டு 3 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து காடை பண்ணை ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் இதை பற்றின கண்டினியூவாக வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம காடை பண்ணை இல்லை கோழி பண்ணை இல்லை வெட்டிவேர் வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்கள் கூட கண்டினியூவாக ஷேர் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சேட்டெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ கீழே வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இந்த சாக்கு கடியிலலாம் போய் பூந்துக்கிறாங்க. ஸோ நம்ம சாக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காடை வந்து நமக்கு அதிகபட்சமே வந்து ஒரு 30 டேஸ் தான் நம்ம வந்து 28 டேஸ் தான் நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ 26லேருந்து மேக்ஸிமம் 30க்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே வந்து விற்றுருவோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த கீழே வந்து நாங்கள் வந்து தரை போடல, வெறும் மண் தரை தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இதுங்க வந்து ரொம்ப அதோடய சாணம்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஆகிடும். அது க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு வாரம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு பேட்ச்சு, பக்கத்தில் ஒரு பேட்ச்சு, அந்த மூலையில் ஒரு பேட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பேட்ச், மொத்தம் 4 பேட்ச் வந்து நம்ம இருக்கிறோம். அது இல்லாமல் ப்ரூடிங் செட்டப் தனியாக இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 5 பார்ட்டாக நம்ம பிரித்து பர்மனன்ட் ப்ரூடிங்கு, அந்த ப்ரூடிங்கில் நம்ம காடை இறக்கி 1 வீக்கில் நம்ம கீழே இறக்கி விட்டுருவோம். ஸோ இதே தான் வந்து நம்ம ரொட்டீனாக இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் இடம். கொஞ்சமாவது நம்ம க்ளீனாக வச்சுருக்கிறதுல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மார்ட்டாலிட்டி போக ஆரம்பிச்சிடும். தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து 2வது வாரம் சிக்கு. இது வந்து 2வது வாரம் சிக்கு. நீங்கள் பார்க்குறது சைஸ் பாருங்கள், இதுதான். ஸோ 2வது வாரம் சிக்கு இது. இவங்க வந்து 1 வீக் முடிஞ்சு நேற்று தான் வந்து ப்ரூடிங்லேருந்து கீழே இறக்கி விட்டாங்க இவங்கள. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் குதிச்சு வந்துட்டாங்க. இவங்களாம் பழைய பேட்ச்சு, இவங்க தான் வந்து இந்த பேட்ச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்தது. நாளைக்கு அடுத்த வாரத்துக்கான சிக்கு வந்து நாளைக்கு வருது. ஸோ எவ்ரி வீக் வந்து நமக்கு புதன்கிழமை நமக்கு சிக்கு வந்துடும். ஸோ அது வந்து நாளைக்கு வருது, சரிங்களா? ஸோ இதுதான் சைஸ். 1 வீக் க்ரோத் பாருங்கள். நம்மக்கிட்ட காடை வந்து எப்போவுமே கொஞ்சம் மேக்ஸிமம் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கிறதுனால நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக நம்மக்கிட்ட மட்டும் வாங்குவாங்க. வெளியில் யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி வந்து காடை அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இருக்கிறது வந்து முட்டை காடை இருக்குது. கொஞ்சம் ஒரு 100 காடை மட்டும் நம்ம இந்த கொஞ்ச நாள் வந்து சிக்கு கிடைக்காமல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. அதனால் என்ன பண்ணோம்னா, நம்ம முட்டைக்காடை வச்சு நம்மளே ஓனாக பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன பண்ணோம் எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. மொத்தம் இங்கே வந்து ஒரு 500 காடை இருந்தாங்க. ஸோ மீதியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஒரு 100 காடை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் வந்து முட்டை காடை இப்போவே முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், முட்டை வந்து இப்போலேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய அப்படியே ஒரு 100 முட்டை போட்டுருவாங்க. இவங்க மொத்தம் ஒரு 120-130 காடை கிட்ட இதில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் தான் எப்போவுமே காடை வந்து முட்டை வைக்கும். ஸோ முட்டை போட ஆரம்பிச்சு இருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் நம்ம நிறைய காடை பற்றின வீடியோவும் உங்களுக்கு வரும். பிராய்லர் கோழி பற்றின வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம கூட தொடர்ந்து இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நம்ம ஒரு காடை சிக்கு வந்து நாளைக்கு தான் வருது. ஸோ நாளைக்கு வரதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே சிக்கு இறக்குறதுலேருந்து லாஸ்ட்டாக அதை ஏற்றி முடிக்கிற வரலும் நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறோம், ஸோ எப்படியெல்லாம் இவங்க வந்து வளர்கிறாங்க, இவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Day 1 to Day 28 வரலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலுமே நீங்களும் ஒரு காடை வளர்க்குற அளவுக்கு நீங்கள் ட்ரெயினப் ஆகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.